எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நோஃபேப் ஏ டு Z சீரீஸில் இது வீடியோ நம்பர் 4. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நோஃபேப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம வாட் இஸ் நோஃபேப், ஹவு டு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட், நைட் ஃபால்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம வீடியோ பேசி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நிறைய வீடியோஸில் உங்களுக்கு எல்லோரும் சொல்லியிருப்பாங்களா, இல்லை அவங்களோட சேனலில் போகிற வீடியோஸ் நல்லா எல்லாருக்கும் போய் சேரணும், நம்ம வியூஸ் வரணும், அப்படி இப்படின்னு நிறைய பேர் லைக்ஸ் வரணும்னு நிறைய பேர் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் ரியாலிட்டி படி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கிமிக்ஸ்லாம் பண்ணி நம்ம ஒருத்தவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோ, அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு நம்ம சொல்கிறதோ, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நோஃபேப்பை நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பயங்கரமாக எல்லாருக்கும் இருக்கும். அப்படி கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை என்னென்னா, பெனிஃபிட்ஸ் வரும் ப்ரோ, எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குமே, எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீடியோவில் இப்படி போட்டிருக்காங்க, இந்த வீடியோவில் இப்படி போட்டிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட எப்படி சொல்கிறதுனா, நம்ம மைண்டு எடுத்த உடனே நோஃபேப்னு சொன்னோன்னே அந்த பெனிஃபிட்ஸுக்கு தான் நம்ம போகும். ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டி படி இப்போ என்னென்னா, பெனிஃபிட்ஸ் வருமா வராதாங்கிறதெல்லாம் செகண்டரி. நீங்கள் அது எல்லாத்தையும் உங்கள் தலையிலேருந்து எடுத்துருங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப நாள் போகணும், நீங்கள் எவ்வளோ நாள் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயம் ரொம்ப லாங் டேர்முக்கு இதை எடுத்துகிட்டு போகணும், நான் இயர்ஸ் கணக்கில் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒரு சில 17 வயசு காலேஜ் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை 20 வயசு படிக்கிற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 4 இயர்ஸ் அவங்களுக்கு கேப் இருக்கும். பட் ஆனால் அவங்க எல்லோரும் இந்த பெனிஃபிட்ஸை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அது அவங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருச்சுனாலும் சரி, ஒரு டைமுக்கு மேலே அதை நார்மலைஸ் ஆனோடனே அதை கடைசியில் ஸ்லிப் ஆகி ஃபேப் பண்ணிடுவாங்க. இல்லை ஒன்ஸ் பெனிஃபிட்ஸே கிடைக்கலனா, ஐயோ பெனிஃபிட்ஸே கிடைக்கலேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆன்சைட்டி, ஒரு மாதிரி இதுவாகி அப்பயே இது பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எதுக்காக இதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட ஜேர்னியோட பிகினிங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக போக முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இதை நீங்கள் யோசிச்சே ஆகணும். இது நிறைய பேர் இந்த இது உண்மையே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்னா தெரில. ஒரு 100 நாள் வர்றதோ 200 நாள் வர்றது, நானுமே பெனிஃபிட்ஸ் வீடியோலாம் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், சரிங்களா? ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்குது, நம்மளோட பேஸ் என்னவாக இருக்கோ அதை பொறுத்து தான் அதுக்கு அடுத்து வரப்போகிற விஷயங்கள் எல்லாமே அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பெனிஃபிட்ஸுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணலையா, அப்போ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரலையா, இல்லை உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன, ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லோரும் கேட்பாங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெனிஃபிட்ஸ் வருமா வராதனால 100% வரும், அதில் எந்த வித டவுட்டுமே வேணாம். பட் ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் பெனிஃபிட்ஸாக இருக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறதுல என்னால் லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகும்போது நான் எந்த இடத்தையும் டயர்டாகிடக்கூடாது. நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், பெனிஃபிட்ஸ் வந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே அது போர் அடிச்சிடும். இப்போ ஒரு புது பைக்கோ இல்லை மொபைலோ வாங்குகிறோம், ஸ்டார்டிங்கில் பொத்தி பாதுகாப்போம், கொஞ்ச நாள் போனோடனே அது துடைக்கவும் மாட்டோம், அதை கண்டுக்கவும் மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது. ஒரு டைமுக்கு மேலே பழக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணுறோங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து டிசிஷன் மேக்கிங் சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று நான் போட போகிறேன். அந்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். நான் ஹெல்த்தை தான் இதில் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பெனிஃபிட்ஸை நோக்கியோ வேறு எதை நோக்கியோ போகிறீங்க அப்படின்னாலுமே கூட எங்கேயாவது ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் நான் ஹெல்த்தை நோக்கி நீங்கள் போகும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீமன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்லி பெனிஃபிட்ஸ்னு ஓடிட்டே இருக்கோம். வெறும் 90 நாள் 100 நாள் சேலஞ்சு பண்ணால் மட்டும் போயிட்டுருக்கோம். 100 நாளுக்கு அப்புறம் ஒரு டார்க்கான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம எல்லோரும் 100 இருக்கோம்.
ஆனால் உண்மையான நோஃபேப் 100க்கு அப்புறம் தான் வருது. அதுக்கும் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம பண்ணி போட போகிறோம். ஸோ இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பெனிஃபிட்ஸுக்காக இதை எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போயே நீங்கள் பெனிஃபிட்ஸுக்காக இதை எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதை இப்போயே மறந்துட்டு நீங்கள் ஹெல்த்துக்காக எடுத்துகிட்டு போகிறத பாருங்கள். நம்ம உடம்புக்கு ஏன் சீமன் தேவை, சீமன் நமக்கு என்ன பண்ணுது, அந்த விந்து சக்தி நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, அதை பற்றின எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுன்றதையும் தாண்டி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம நோஃபேப் தேவை, அதாவது நோஃபேப் ஃபாலோ பண்ணுறதுலாம் சூப்பரான ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா அது அப்படி கூட கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய ஸ்டேட்டில் நம்ம இருக்க போகிறோம். அதுக்காக நம்ம இவ்வளோ நாள் இருந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, நம்மளோட மென்டல் கிளாரிட்டியும் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ அது நம்ம நார்மலாக வச்சுருக்கும் போதே நம்ம நார்மல் லைஃப்லேயும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, எத்திக்கலாகவும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலை சூப்பராகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அதில் உங்களோட ஃபோக்கஸ் கொண்டு போகணும். நீங்கள் நார்மலாக இருக்க போகிற ஒரு பர்சனாக இருக்க போகிறீங்க நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது. பட் ஆனால் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நீங்கள் அதை என்னவா வேணால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், என்னவா வேணாலும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஒரு செங்கலும் சிமெண்ட் எல்லாம் கொடுத்தா கோயிலும் கட்டலாம், சாதாரண வீடும் கட்டலாம். அது அவங்களோட விருப்பம். அந்த மாதிரி தான் இது ஒரு எனர்ஜி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த எனர்ஜியை நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போகணும். பட் ஆனால் பெனிஃபிட்ஸை நோக்கி போகும்போது அது உங்களுக்கு ஒரு டைமுக்கு மேலே மோட்டிவேஷன் கொடுக்காது. அது எங்கேயாவது உங்களை ஸ்லிப் பண்ண வைக்கும். இப்போ நான் 380 days வரேன்னா எனக்கு பெனிஃபிட்ஸ் வந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு பெனிஃபிட்ஸ் வரலனாலும் ஃபாலோ பண்ணுவேன், பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவேன், நெகட்டிவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவேன், டிப்ரெஷனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவேன், ஃப்ளாட் லைன் வந்தாலும் ஃபாலோ பண்ணுவேன். இது எல்லாமே நான் பெனிஃபிட்ஸை எதிர்பார்த்து நான் அதை ஃபாலோ பண்ணாதால் என்னால் போக முடியுது. ஸோ அதனால் பெனிஃபிட்ஸாக ஹெல்த்தாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஹெல்த்தை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். நிறைய வீடியோஸ் இதில் சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் பெனிஃபிட்ஸை நோக்கி தயவு செஞ்சு நோஃபேப் ஃபாலோ பண்ணிவிட்டு போகவே போகாதீங்க. பெனிஃபிட்ஸ் உங்களை வாரி விட்டுரும். ஹெல்த்து மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கு நம்மளோட சீமன் எனர்ஜி நம்ம உடம்புலேயே இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்றது, நல்லா ஆரோக்கியமாக ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறது, மென்டலாக மெடிடேஷன் பண்ணுறது, உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களோட ஹெல்த்துக்கான ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டு கொடுங்க. உங்கள் உடம்பு நீங்கள் தான் உங்கள் உடம்பு பார்த்துக்கணும். அதுதான் நம்மளோட ஒரு கடமை. அதோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோஃபேப்பை எடுத்துகிட்டு போகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 1000 days கூட போகலாம். நான் இப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ 380 days போகிறேன் அப்படின்னா அடுத்து 500 1000. பட் ஆனால் அது எல்லாமே என்னோடய ஹெல்த்துக்காக தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னோடய உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு சீமன் எனர்ஜி தேவை, அவ்வளோதான். இதில் பெனிஃபிட்ஸ் வந்தால் அது அடிஷ்னல். நான் இந்த இடத்துல வந்து பெனிஃபிட்ஸை வேணானோ, பெனிஃபிட்ஸை ஒரு பார்வை எப்படி நம்ம பார்க்குறோம், அதாவது நம்மளோட பேஸ் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெனிஃபிட்ஸை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஹெல்த்தை நோக்கி போங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது டிசிப்ளினாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. டிசிஷன் மேக்கிங், நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணலாம், இதை இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் நிறைய ரியாலிட்டிஸை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.